ஹாய் லைஃப் சேஞ்சர்ஸ், நான் உங்க கேம் சேஞ்சர். வெல்கம் டு லைஃப் சேஞ்சிங் டே 2. நேத்து பண்ண மாதிரி தான் இன்னைக்கு நம்ம 3 டாஸ்க் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டாஸ்க் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சிங், செகண்ட் டாஸ்க் பாத்தீங்கன்னா ரன்னிங் வித் வாக்கிங், தேர்ட் டாஸ்க் பாத்தீங்கன்னா ஃபுல் பாடி வொர்க் அவுட் அண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் பவர். நேத்து மாதிரி இன்னைக்கு நல்லா எனர்ஜி ஃபுல்லா இந்த வொர்க் அவுட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு டே 2 ஃபினிஷ் பண்ணிட்டு ஒரு கமெண்ட தட்டி விட்டுருங்க. வீடியோ டைமிங் ரொம்ப லென்த்தா போறதால ஸ்ட்ரெச்சிங், வாக்கிங், ரன்னிங் டைமிங்க மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிருக்கிறேன். வீடியோக்காக மட்டும் தாங்க ஸ்கிப் பண்ணிருக்கிறேன். ப்ராப்பரா கரெக்டா நீங்க பார்த்து டைமிங்க ஃபாலோ பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்துட்டு வந்து திரும்ப இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. சேஞ்சிங் டே 2ல வந்து ஸ்ட்ரெச்சிங் முடிச்சாச்சு. அடுத்து 10 மினிட்ஸ் வாக்கிங். டே 2ல ரன்னிங் வந்து 2 கிலோமீட்டர் சேம் தான் நேத்து பண்ண மாதிரி இன்னைக்கு அதே மாதிரி ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். பண்ணிட்டு ரன்னிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு தேர்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து ஃபுல் பாடி ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் வொர்க் அவுட் தான் பண்ண போறோம். 1 வீக் நம்ம இத தாங்க ஃபாலோ பண்ண போறோம். மறக்காம நீங்களும் கம்ப்ளீட் பண்ணிட்டே வாங்க. இன்னைக்கு வொர்க் அவுட் பண்ணும்போது வந்து நீங்க ரெஸ்ட் எடுக்க கூடாது. அதாவது 1 2 3 3 செட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் இல்லாட்டி ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப செகண்ட் செட் பண்ணும்போது கண்டினியூவா பண்ணிட்டு தான் நீங்க 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்கணும். கேப் செட்ல நம்ம ரெஸ்ட் எடுக்க கூடாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வொர்க் அவுட் பாத்தீங்கன்னா ஜம்ப் வித் ரன்னிங். ஜம்ப் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் செட் வந்து 5 பண்ணிட்டு ஸ்பீடா ரன்னிங் பண்ணிட்டு திரும்ப அதே பிளேஸ் வரணும். செகண்ட் செட் எதுனா 10 பண்ணிட்டு அதே மாதிரி ஸ்பீடா அந்த லைனை தொட்டுட்டு திரும்ப வரணும். மூணாவது செட் பாத்தீங்கன்னா 15 ஜம்ப் தொட்டுட்டு லைனை தொட்டுட்டு எண்ட் டு எண்ட் லைன் தொட்டுட்டு வரணும். பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. செகண்ட் வொர்க் அவுட் பாத்தீங்கன்னா ஜம்ப் தண்டா வித் ரன்னிங். ஓகேங்களா? அதாவது ஜம்ப் வித் புஷ் அப் அண்ட் ரன்னிங். இதுவும் அதேதான். ஃபர்ஸ்ட் செட் பாத்தீங்கன்னா வெறும் 5, செகண்ட் செட் பாத்தீங்கன்னா 10, தேர்ட் செட் பாத்தீங்கன்னா 15. ஃபர்ஸ்ட் செட் பாத்தீங்கன்னா 8, செகண்ட் செட் வந்து 10, தேர்ட் செட் வந்து 12 கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் பண்ண 3 செட் எல்லாமே ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் ஃபுல் பாடி வொர்க் அவுட். செகண்ட் என்னன்னா அப்பர் பாடி வொர்க் அவுட். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன வொர்க் அவுட் பண்ணனும் பாத்தீங்கன்னா பிஷப்ஸ், அதாவது தண்டால். ஃபர்ஸ்ட் செட் பாத்தீங்கன்னா 15, செகண்ட் செட் பாத்தீங்கன்னா 12, தேர்ட் செட் பாத்தீங்கன்னா வெறும் 10. அப்பர் பாடி வொர்க் அவுட்ல 5 என்னன்னு பாத்தீங்கன்னா தண்டா ஸ்பெஷல்ல இப்படி ஹோல்டிங் பவர் பண்ணனும். ஃபர்ஸ்ட் செட் பாத்தீங்கன்னா 10, செகண்ட் செட் பாத்தீங்கன்னா 8, தேர்ட் செட் பாத்தீங்கன்னா 6. Señores, les voy a decir quién soy. Yo soy Pablo Emilio Escobar Gaviria. Plata o plomo. Plata o plomo. லைஃப் சேஞ்சிங் பாயிண்ட் 1. இது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ். நீங்க உங்க பசங்கிட்ட, அதாவது பிறந்தல இருந்து 5 வயசு வரைக்கும் அவங்க ரொம்ப அலட்டி பேசாதீங்க. உங்க சவுண்ட் அதிகமா இருக்க கூடாது. எதுக்கு பாத்தீங்கன்னா அந்த வயசுல அவங்களால அந்த அதிர்ச்சி தாங்கிக் கொள்ள முடியாது. ஒரு வளர அது வந்து அவங்களுக்கு ஒரு மைண்ட்ல மன ரீதியால அவங்க பாதிக்கப்படுவாங்க. செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா போன். அதாவது பசங்க சாப்பிடவோ இல்லாட்டி அவங்க அழுகுறாங்க, அதுக்கு நீங்க இந்த மொபைல் போன கையில கொடுக்குற பழக்கத்தோட இன்னொரு ஸ்டாப் பண்ணுங்க. அதற்கு மாறாக நீங்க அவங்க மைண்ட் நிலைக்கே மாறிக்கிடுங்க. அதாவது அவங்க நல்லா விளையாடுங்க, நல்லா என்கரேஜ் பண்ணுங்க, கை தட்டுங்க, உற்சாகப்படுத்துங்க. இப்படி பண்ணீங்கன்னா அந்த வளரும் போது அந்த ஒரு பிரில்லியன்டான பாய் உங்க பாய் வளருவான். செகண்ட் பாத்தீங்கன்னா ஸ்டோரி, அதாவது நிறைய ஒரு நம்புற மாதிரி ஒரு கதை அவங்க நல்லா கிரியேட் பண்ணி சொன்னீங்கன்னா அந்த மைண்ட் செட்டை கேட்டு அவங்களுக்கு அந்த நாலேஜ் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுங்க. இதெல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. பாயிண்ட் 2 யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் டு காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு தான். பெரும்பாலான பசங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அது ரொம்ப தப்புங்க, அது பண்ணாதீங்க. ஏன் சொல்லுன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிடாதுங்க. இருக்கும்போதே பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஒரு டெய்லி உங்களால முடிஞ்ச 10 மினிட்ஸ் அவங்களுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதாவது உங்க லைஃப் பத்தி அவங்க பேசுங்க.
அவங்க என்ன பண்றாங்க 10 நிமிஷம் டெய்லி உங்க அப்பாவும் உங்க அம்மாட்டே பேசி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க லைஃப் சேஞ்ச் ஆகுது, நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, உங்களுக்கு ஃபேமிலி ஒரு அட்டாச்மெண்ட் அதிகமா ஆகுங்க. செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போதே உங்க ஏம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இதுதான் நீங்க ஆக போறீங்க அப்பவே ட்ரை பண்ணுங்க. அதை விட்டுட்டு ஆர்வக்கோளாறு மைண்ட்ல சுத்தாதீங்க. நான் இதுதான் ஆக போறேன் அதுதான் ஆவேன், காலேஜ் முடிச்சுட்டு பண்ணலாம் அப்படி இப்படி யாருமே ஆர்வக்கோளாறு எதுவுமே பண்ணாதீங்க. எதுக்கு சொல்றேன்னா நீங்க நினைக்க மாதிரி லைஃப் ஈஸி கிடையாதுங்க. ஒரு சாய்ஸ் எப்பவுமே வைக்காதீங்க. ஒரு சாய்ஸ் விட்டுச்சுன்னா அடுத்த சாய்ஸ் ரெடியா இருக்கணுங்க. இதுதான் என் ஏம். அதுக்கடுத்து அது விட்டுட்டீங்கன்னா அடுத்த ஆள் ஆஃப் ஆவாங்க. அடுத்த ஏம் ட்ரைன் பண்ணுங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்டார்டிங்ல டபுள் ஏம், அதாவது 2 ஏம் செட் பண்ணிக்கிடுங்க. நிறைய பேர் லைஃப் ஸ்டோரி இதே மாதிரி தாங்க இயங்கிட்டு இருக்கு. கிடைக்கும் போது நம்ம ட்ரை பண்ணாம கேப் விட்டு அதான் இயர போனதுக்கு அப்புறம் ட்ரை பண்ணாம இப்ப இருக்கும்போது அதை நினைச்சு ஃபீல் பண்றாங்க. இத 2 மனநிலையா பிரிக்கலாம். அப்போ அதாவது ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் முடிச்சு பாத்துக்கலாம். அடுத்து காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டு ஒரு 25 வயசுக்கு அப்புறம் ஐயோ அப்பவே ட்ரை பண்ணிக்கலாம். இப்படியே புலம்பியே நிறைய பேர் லைஃப் போயிட்டு இருக்குங்க. அதான் என்ன பண்ணணுமோ அன்னைக்கே பண்ணிடுங்க. என்ன ட்ரை பண்ணீங்களோ அதை கான்பிடண்டா ட்ரை பண்ணுங்க, கத்துக்கிடுங்க. இப்பதான் இதுதான் ட்ரை பண்ணணும். அதுல 4 விஷயத்துக்கு 5 விஷயமா கத்து வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபெயிலியர் இல்லாட்டி சக்சஸ், ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ட்ரை, சக்சஸ் ஆயிடுச்சுன்னா ஓகே அப்படியே போயிட்டே இருக்கும். இவ்வளவுதாங்க வாழ்க்கை. இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நீங்களும் உங்க லைஃப்ல அச்சீவ்மெண்ட் பண்ணி ஏன் பண்ண இடத்துக்கு போங்க. கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.